ஐயனார் துணை சீரியலில் இன்றைக்கி நிலாவும் சோழனும் அந்த உயிலை தேடி அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. நிலா வந்து ஓட்டுக்கு மேலே இருக்காங்க. சோழன் வந்து கயிறு கட்டி வீட்டுக்குள்ளே இறங்கிட்டாரு. வீட்டுக்குள்ளே போய் ஒரு பெட்டியாக தேடுறாரு. இது கிடைக்கிற மாதிரி உயில் கிடைக்கிற மாதிரி இல்லை. கடைசி நிலா வந்து சரி கிடைக்கலன்னா மேலே வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சோழன் கையில் ஒரு பேக் கிடைக்கிது. அதுக்குள்ளே உயில் இருக்குது. உயிலை பார்த்தோன்னே இது பார்த்தா உயில் மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்தே காட்டுறாரு. நிலா மேலேருந்தே பார்க்குறாங்க. ஆமாம் உயில் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. 2 பேரும் மேலே ஏறுறாங்க. மேலே ஏறி அந்த ஓட்லேருந்து கரெக்டாக கீழே இறங்கி வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகாவோட அப்பா இன்னொரு ஆளையும் கூட்டிகிட்டு வீட்டை பார்க்குறதுக்கு வந்திருக்காரு. ஏன்னா நம்ம மிட் நைட்டில் கூட வந்து செக் பண்ணணும், இல்லைன்னா அந்த பசங்க மோசமான பசங்க எப்போ வேணால் வீட்டை உடச்சிட்டு உள்ளே போய் இருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட வந்த ஆள்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு உட்காந்துருக்காங்க. அவர் வந்து தேடி பார்த்துட்டு வீட்டில் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா நிலாவும் சோழனும் அந்த இடத்த விட்டுட்டு கேட்டை தாண்டி வெளியில் போகிறாங்க. காரில் பத்திரத்தை பற்றி பேசிக்கிட்டே உங்கள் அப்பா பேரில் தான் வீடே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக பேசிட்டு வராங்க. வந்து ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. ஹோட்டலுக்கு வந்த உடனே நிலாவும் சோழனும் கொஞ்ச நேரம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்குறாரு. அதுக்கு வந்து நிலா சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன், நீங்கள் உங்கள் ரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. போயிட்டு இங்கே ரூமுக்குள்ளே வந்து உட்காந்துருக்கும் போது சோழன் புலம்புற மாதிரி சவுண்டு கேட்குது நிலாவுக்கு. உடனே வெளியே வந்து பார்க்குறாங்க. சோழன் அந்த படியில் படுத்துட்டு ஏதோ தூக்கத்திலேயே புலம்பிட்டு இருக்காரு. உடனே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கும்போது சோழன் சொல்கிறாரு, ஆமாம் நான் வந்து உள்ளே போய் தூங்கலான்னு போனேன், ஆனால் அந்த பசங்க ரூமை உள்ளே லாக் பண்ணிவிட்டு நல்லா தூங்குறானுங்க. நம்ம வீட்டிலேருந்து ஒருத்தர் போனானே, அவன் வந்தானா இல்லையான்னு கூட ஒரு கவலை கூட இல்லை அப்படின்னு சொன்னோடனே நிலா சொல்கிறாங்க, கீழே போய் ஸ்பேர் கீ கேட்க வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வந்துட்டு ஸ்பேர் கீலாம் நான் கேட்டேங்க, அவன் என்னடானா அவனும் தூக்க கறக்கத்தில் ஏதோ புலம்பிகிட்டே இருக்கிறான், சரி அதான் எதுக்கு வம்புன்னு சொல்லி வெளியவே படுத்துக்கலாம்னு நினச்சேன் அப்படின்னோடனே நிலா அப்படியா சரி நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே சோழன் சொல்கிறாரு, அட பாவி கல்லஞ்ச காரி எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு லெங்தி டயலாக்லாம் பேசினா உள்ளவான்னு கூப்பிடுறாள் பாரு, அவள் பாட்டுக்கு அவள் ரூமுக்குள்ளே போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. சொன்ன உடனே நிலா வந்து திருப்பி வந்துட்டு வாங்க உள்ள ரூமுக்குள்ளே வந்து படுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெட்ஷீட்டு தலகாணியும் கொடுத்து தரையில் படுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சோழனும் படுத்துட்டாரு. படுத்த உடனே நிலா இந்த பக்கம் திரும்பி படுத்திருக்காங்க. இவன் நம்மளை தான் பார்க்குறானா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு ஒரு டவுட் வருது. டேர்ன் பண்ணி இந்த பக்கம் பார்க்குறாங்க. பார்த்தா சோழன் வந்து தரையில் படுத்துட்டு மொபைல் பார்த்துட்ருக்காரு. உடனே வந்துட்டு திருப்பியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு செக் பண்ணுறாங்க. அப்போ வந்து சோழன் சொல்கிறாரு, உள்ளே வந்து படுன்னு சொல்லி கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டுட்டு என்னை பார்த்து சந்தேகப்பட்டுட்டே இருக்கீங்க, நான் ஒரு ஜென்டில்மேன், உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவப்படுறாரு. கோவப்பட்ட உடனே நிலாவும் வந்துட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுட்டு நம்ம புத்தி ஏந்தா இப்படி போகுதோ அப்படின்னு சொல்லி நிலா திங்க் பண்ணுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா சோழன் ஐயோ கட்டின பொண்டாட்டி பார்க்க விடுறாளா, பார்த்தா கூட கண்டுபிடிச்சிடுறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இந்த பக்கம் படுத்து தூங்கிடுறாங்க. நாளைக்கு வந்து அந்த ஒயிலை வந்து வீட்டில் எல்லாத்தையும் காட்டுற மாதிரி காட்டுறாங்க. இதே மாதிரி டெய்லி சீரியல் அப்படி செஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார்